வணக்கம். ஸ்ரீயோகம் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஜோதிட சிலவன்மணி பிரேம்குமார். 14/8/2026 ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்க்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், என்ன மாதிரி பலன் கிடைக்கும், எந்த நேரத்தில் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள், ஜோதிடம் ஜாதக பலன் பார்க்கணும், இல்லை புதிதாக புத்தகம் எழுதணும், இல்லை திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய அலுவலகம் திருவல்லிக்கேணி லாய்ட்ஸ் ரோடு பகுதியில் இருக்குது. தொடர்புக்கு 8789873777 87 89 87 37 77 இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், புதிதாக ஜாதகம் எழுதணும், புத்தகம் எழுதணும்னா எழுதிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பூரம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிக்கும் தாயாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதா ஆதி பராசக்தி அம்பிகைக்கு ஒரு வளகாப்பு திருநாள் அப்படின்னா இந்த ஆடிப்பூரம். அனைத்து அம்பிகை கோவில்லையோ அம்பாள் தெய்வத்துக்கோ பால் குடம் எடுப்பாங்க, வளகாப்பு செய்து மகிழ்வாங்க. ஸோ இந்த வளகாப்பு எதுக்காக பண்ணுறாங்க, இதனால் என்ன பலன்னா, வளகாப்பு செய்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிக்கும் ஒரு உயிர் ஆதாரம் கிடைக்குது. ஒரு பெண்ணுக்கு எப்படி என்ன சொல்கிறது, ஒரு தாய்மை அடைந்து அவளுக்கு வளகாப்பு என்ற ஒரு விஷயம் செஞ்சால் தான் அந்த பெண் மகிழ்வாங்க. அந்த மகிழ்ச்சியின் மூலமாக தான் அந்த சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அம்பாளுக்கு, அம்பிகைக்கு, ஆதி பராசக்திக்கு வளகாப்பு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள். இந்த திருநாள் தான் ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் ஆண்டாள் பிறந்ததாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா. இன்றைய நாளில் வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, நல்ல சுவாமி படத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு பூ அலங்காரம் நல்ல வாசனை பூக்களாக போடணும். வாசனை பூலாம் போட்டு கோலம் போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த அம்பிகை பிடிக்குதோ, அது காஞ்சி காமாட்சியாக இருக்கலாம், இல்லை மீனாட்சியாக இருக்கலாம், விஷாலாட்சியாக இருக்கலாம், இல்லை சமயபுரத்தாலாக இருக்கலாம், காந்திமதியாக இருக்கலாம். எந்த அம்பிகை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த அம்பிகையோட திருவுருவ சிலையாக இருந்தாலும் சரி, இல்லை திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு கோலமிட்டு அது மேலே ஒரு மனையை வைத்து அந்த மனை மேலே ஒரு சிகப்பு அல்லது மஞ்சள் வஸ்திரம் வைத்து அதில் அம்பிகையை உட்கார வைக்கணும். உட்கார வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் இட்டு பூ அலங்காரம் செய்து வளையல் மாலை கட்ட தெரிஞ்சால் வளையல் மாலை சாத்தலாம். அதுமாரி கூட மஞ்சள் மாலை, மஞ்சள் விரலி மஞ்சளில் கூட மாலை கட்டி போடலாம். அதுமாரி இருபுறங்கள் மாலை கட்ட தெரியலன்னா இருபுறங்கள்லேருந்து நம்ம கையில் போடுற மாதிரி பாவிச்சு ஸோ 2 பக்கமும் வளையல் வைக்கலாம். வைத்து விட்டு ஸோ நம்ம ஒரு பெண்ணுக்கு எப்படி வளகாப்பு செய்யும்போது சந்தனம் விட்டு பன்னீர் தெளித்து பூவெல்லாம் அச்சதெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோமோ, வணங்கிப்போமோ, அந்த மாதிரி இந்த அம்பாள் உருவப்படத்திற்கு நலங்கு வைத்து பன்னீர் தெளித்து அர்ச்சதை போட்டு நம்ம வேண்டிக்கணும். உங்களுக்கு திருமணம் ஆகணுமா, எனக்கு நீ எப்படி சுவாமியோட நீ ஐக்கியமாக அந்யோன்யமாக இருக்கியோ, அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமாக சக்தியுமோ சிவமாக ஒன்றாய் இருந்து இருக்கிறையா, ஸோ அது மாதிரி நானும் திருமணம் பாக்கியம் பெற்று மாங்கல்ய பாக்கியம் பெற்று அடுத்த முறை உன்னை வணங்கும் போது என் துணைவியாரோடு வணங்க வேண்டும் அல்லது என் கணவரோடு வணங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். குழந்தை இல்லாத தம்பதியர்மா, எனக்கு நீ எப்படி உலக ஜீவராசிக்கு அனைவருக்கும் ஒரு தாயாக இருக்கிறியோ அது மாதிரி எனக்கு ஒரு தாய்மை பாக்கியத்தை கொடுமா, எனக்கு நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகும் பாக்கியத்தை கொடுமா என்று வேண்டிக் கொண்டு அந்த பூஜையை செய்து அந்த திருவுருவ படத்தையோ அல்லது
திருவுருவ சிலையையோ எடுத்து பூஜை ரூமில் போய் வச்சிடணும். வைத்துட்டு அந்த மனையில் அம்பாள் அமர்ந்து பூஜை செய்த அந்த மனையில் யாருக்கு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை யாருக்கு குழந்தை பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உட்கார வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து நலங்கு வைக்கணும். நலங்கு வச்சு அவங்களுக்கு பன்னீர் தூவி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அடுத்த முறை திருமணமாகி இந்த வீட்டுக்கு வரணும், அடுத்த முறை திருமணமாகி இந்த வீட்டுக்கு குழந்தை பாக்கியத்தோடு வரணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்து அவங்கள மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். எங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லை, எங்கள் கணவர் தான் இருக்காருன்னா கணவர் வந்து மனைவிக்கு செய்யலாம். குழந்தை பாக்கியத்துக்காக கணவர் வந்து மனைவிக்கு செய்யலாம். ஸோ அதில் ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுக்கு அதே மாதிரி நெய்வேத்தியம் என்ன செய்கிறது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ இல்லை பருப்பு பாயசமோ இதனா செஞ்சு வைக்கலாம். இல்லை 5 வகை சாதமும் செஞ்சு உங்களால் முடியும், நேரம் இருக்குது அப்படின்னா 5 வகை சாதமும் செஞ்சு வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு உங்களால் சிம்பிளாக செய்ய முடிந்தாலும் செய்யலாம். இல்லை பிரம்மாண்டமாக எங்களால் செய்ய முடியும் அப்படின்னாலும் பிரம்மாண்டமாகவும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம் பொறுத்து. இல்லை எங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் வெறும் சக்கரை பொங்கல் வெறும் பாயசம் அது மாதிரி நார்மலாக செஞ்சு வச்சு அம்பிகையை இந்த ஆடிப்புறத்து அம்மனை